அல்ஹம்துலில்லாஹ். நம்ம ஃபர்து தொழுகைக்கு பிறகு உள்ள அதுக்கார் விக்ருகள்ல சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ஓதணும்னு பார்த்தோமா? அதுல எத்தனை சூறாக்கள் இருக்கு? நம்ம மீனிங் ஷார்ட்டா படிச்சிட்டோம். சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக். இப்ப சூரத்துல் நாஸ் உடைய அர்த்தத்தை நம்ம படிக்க போறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ். நபியே கேளுங்கள், அல்லாஹ்வுடைய துஆ கேளுங்கள். மனிதர்களின் இறைவனிடம் நான் பாதுகாப்பு கேட்கிறேன். எல்லா மனிதர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கிறவன் யாரு? அல்லாஹ். அவன் தான் ரப்புன் நாஸ். அப்ப ரப்புன் நாஸ் மனிதர்களின் இறைவன், எல்லா மனிதர்களுக்கும் இறைவன், படைத்தவன். அவனிடம் நம்ம பாதுகாப்பு கேட்க வேண்டும். அதனால்தான் அஊது பி ரப்பின் நாஸ். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட ரப்புன் நாஸ் மட்டுமா? மனிதர்கள் இறைவன் மட்டுமா? இல்ல, இன்னும் மலிக்கின் நாஸ், மனிதர்களின் ராஜா. மலிக் அப்படின்னா யாரு? ராஜா, கிங். எல்லாத்தையும் ஆட்சி செய்யறவன் அவன் தான். உண்மையிலேயே நமக்கு ஆட்சி செய்யறவங்க, ஆட்சியாளர்கள், அங்க ரூலர்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் தான் உண்மையிலே ஆட்சியவே கொடுக்கிறவன். அவன் நாடினா யாருக்கும் ஆட்சியை கொடுப்பான், அதிகாரத்தை கொடுப்பான். நாடினா அவங்களுடைய அதிகாரத்தை அல்லாஹ் பறிச்சிருவான், எடுத்துருவான். அவங்க ரூலிங்ல இருக்க மாட்டாங்க. சாதாரண மனிதர்கள் அல்லாஹ் ஆக்கி விட்டுருவான். சிலரை சாதாரண மனிதர்களை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சிருவான். அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அவனுடைய அறிவில் தெரியும். அவன் எதை நாடுவானோ அதை செய்வான். ஆனா அதுல ஒவ்வொன்றுத்திலும் அல்லாஹ் நமக்கு நிறைய லெசன்ஸ் வச்சிருப்பான். ஆட்சி அதிகாரத்தை கொடுக்குறான் அவன் தான். அதனால தான் மலிக்கின் நாஸ். அல்லாஹ் தான் உண்மையில ஆட்சி செய்யறவன், எல்லாத்துலயும் முடிவெடுக்கிறவன். நாளைக்கு மறுமை நாள்ல இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே, அத்தனை பேர் மௌத்தா போயிருவோமே. நமக்கு முன்னாடி நிறைய பேர் மௌத்தா போனாங்களா இல்லையா? லூத், நமக்கு முன்னாடி மௌத்தா போனவங்க திரும்ப உயிர் கொடுத்து அல்லாஹ் அவங்களை எழுப்பானா? எழுப்ப மாட்டானா? உண்மையா இல்லையா? அப்துல்லா எழுங்க, சாலிஹ் கேளுங்க. அப்போ நாளைக்கு மறுமை நாள்ல எல்லாரையும் உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்பிட்டு நம்ம விசாரணை செய்வான், நமக்கு ஜட்ஜ்மெண்ட், தீர்ப்பு கொடுப்பான். அப்ப அவன் மட்டும்தான் ராஜா. உண்மையிலே இப்போ அவன் தான் ராஜா, அப்போ அவன் தான் ராஜா. அவனை தாண்டி யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவனுடைய கண்ட்ரோல்ல தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. யாருடைய கண்ட்ரோல்ல நடக்குது? அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல்ல தான் நடக்குது. அல்லாஹ் அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது. அதனால தான் அல்லாஹ் யாருக்கிட்ட அல் மலிக். அல்லாஹ்வுடைய நேம்ஸ்ல ஒண்ணு அல் மலிக். அஸ்மால் ஹுஸ்னால அல் மலிக் ஒரு பேரு. அப்ப அல்லாஹ் யாருன்னா மலிக்கின் நாஸ், மனிதர்கள் எல்லோருக்கும் ராஜா. யூஷா சொல்லுங்க, அல்லாஹ் யாரு? எல்லா மனிதர்களுக்கும் யார் அவன்? ராஜா, கிங். அப்ப அல்லாஹ்ட்ட நம்ம எப்படி பாதுகாப்பு கேட்கிறோம்னா, குல் துஆ கேளுங்கன்னு அர்த்தம் அதுக்கு. அஊது பி ரப்பின் நாஸ், எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் ஆகிய அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கேட்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன்? இன்னும் மலிக்கின் நாஸ், எல்லா மனிதர்களுக்கும் ராஜா அவன். அப்புறம் என்ன? அதுக்கு அடுத்தது இலாஹின் நாஸ். சொல்லுங்க, இலாஹ் அப்படின்னு சொன்னா வணங்குறதுக்கு தகுதியான இறைவன். நம்முடைய இபாதத்து, நம்முடைய வணக்கம் எல்லாம் யாருக்கு செய்யணும்? அல்லாஹ்வுக்கு தான் செய்யணும். இலாஹின் நாஸ், மனிதர்களின் வணக்கத்திற்குரிய இறைவன். அல்லாஹ்வுடைய தகுதிகளும் பண்புகளும், அவனுடைய குவாலிட்டி, அதை பத்தி இந்த வார்த்தையில அல்லாஹ் சொல்றான். பாருங்க, அல்லாஹ் ரப்புன் நாஸ், மலிக்குன் நாஸ், இலாஹுன் நாஸ். அதை நம்ம ஓதும் போதுதான் பி ரப்பின் நாசி, மலிக்கின் நாசி, இலாஹின் நாசி அப்படி சொல்றோம். அப்போ ரப்புன் நாஸ்னா எல்லா மனிதர்களுக்கும் இறைவன் அர்த்தம், காட் அப்படின்னு அர்த்தம். மலிக்கின் நாஸ் அப்படின்னா எல்லா மனிதர்களின் கிங், ராஜான்னு அர்த்தம். அதற்கு அடுத்து இலாஹின் நாஸ் அப்படின்னு சொன்னா எல்லா மனிதர்களும் வணங்க வேண்டிய இறைவன் அர்த்தம். இன்னைக்கு மனிதர்கள் அப்படியே வணங்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ்வை மட்டும் வணங்குறாங்க, எதையோ வணங்குறாங்க. நேற்று சொன்னீங்களே மாஷா அல்லாஹ்,
கல்லை வணங்குறாங்க, உருவ படத்தை வணங்குறாங்க, சூரியனை வணங்குறாங்க, மாட்டை வணங்குறாங்க, மனிதர்களை வணங்குறாங்க, ஜீசஸை வணங்குறாங்க, ஜின்னை வணங்குறாங்க, மலக்கை வணங்குறாங்க, பாம்பை வணங்குறாங்க. எதையுமே விட்டு வைக்கல, அவ்வளோ வணங்குறாங்க. ஆனா உண்மையில யாரை வணங்கணும்னு கேட்டா அல்லாஹ்வை தான் வணங்கணும். ஏன்னா அவன் தான் இலாஹின்னாஸ். இலாஹ்னா வணக்கத்திற்குரிய இறைவன். இந்த இலாஹ்ங்கிற வார்த்தை, இந்த வேர்டு நாம சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ்ல இலாஹ்ங்கிற வார்த்தை இருக்கு. யாருக்கு தெரியும்? கை தூக்குங்க, வாய் திறந்து பதில் சொல்லுங்க. இலாஹ் அப்படிங்கிற வார்த்தை நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட்ல, ஒரு வார்த்தை, ஒரு சென்டென்ஸ்ல இலாஹ் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பதில் சொல்லக்கூடாது, நான் கை தூக்க சொல்லுங்க, அதுக்கு பிறகு நான் யார்கிட்ட கேட்கணும் நான் முடிவு பண்ணேன். வேற யாருக்கு தெரியும் இலாஹ் அப்படிங்கிற வார்த்தை? சொல்லுங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்டேட்மெண்ட், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டேட்மெண்ட். வெயிட், வேற யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம்? மறுசொல் சொல்லுங்க, சொல்லுங்க சத்தமா. லா இலாஹ இல்லல்லாஹ். பாருங்க, அதான் இலாஹின் நாஸ் சொல்லும் போது மனிதர்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் சொல்றோமா, அந்த இலாஹ்னா வணக்கத்திற்கு, அதாவது வணக்கம்னா வர்ஷிப், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லாமே யாருக்காக செய்யணும்? அல்லாஹ்வுக்காக தானே செய்யணும். அவன்தான் இலாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அப்போ அந்த அல்லாஹ்வை தான் நாம இலாஹின்னாஸ் அப்படின்னு இந்த ஆயத்துல சொல்றோம். அதுக்கு பாருங்க, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கிறோம். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ். அல் ஹன்னாஸ்னா யாரு தெரியுமா? ஒளிஞ்சிருக்கிறவன் அர்த்தம். ஒளிஞ்சிருக்கிறவன், கண்ணுக்கு தெரியாம ஒளிஞ்சிருக்கிறவன், அவனை தான் அல் ஹன்னாஸ் சொல்லுவாங்க. ஒளிஞ்சிருக்கிறான் யாருன்னா ஷைத்தான. இந்த வார்த்தையில அல்லாஹ் சொல்றான், ஒளிந்து கொண்டு மனசுல கெட்ட எண்ணங்களை, தப்பான எண்ணங்களை ஊட்டிக்கிட்டே இருக்கிறவன், தூண்டிக்கிட்டே இருக்கிறவனுடைய தீமை, அதை விட்டு அல்லாஹ் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கிறோம். மனசுல பல தப்பான எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குது. வஸ்வாஸ், ஊசலாட்டம். ஊசலாட்டம்னா இப்போ ஒரு ஊஞ்சல் இருக்குது, சரிங்களா? ஊஞ்சல் ஒரே இடத்துல இருந்தா நல்லா இருக்குமா? அது என்ஜாய்பலா? ஊஞ்சல் ஒரே இடத்துல இருந்தா அதுக்கு ஒரு சேர்லையும் உட்காந்துட்டு போயிடலாமே. ஆனா ஊஞ்சல்ல விளையாடும் போது என்ன ஆகுது? அப்படி அங்க போய் இப்படி, இங்க போய், இங்க போய், அங்க போய் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா? ஒரு இடத்துல இல்லாம இந்த மாதிரி மனசுக்குள்ள பல எண்ணங்களை மாத்தி மாத்தி கொண்டு வர்றவன் தான் ஷைத்தான். அதுதான் அல் வஸ்வாஸ். இப்படி தோணும், அப்படி தோணும், இப்படி 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 மன குழப்பமா இருக்கும். அப்போ மனசுல ஷைத்தான் வந்து ஏதாவது ஊசலாட்டத்தை அப்படி ஆடிக்கிட்டே இருக்கிற ஒரு நிலையை, அதாவது நல்லதை செய்ய விடாம தப்பான எண்ணங்களை தூண்டிக்கிட்டே ஷைத்தான் இருப்பான். என்ன செய்யலாம்? அப்படின்னு தோணுது, இப்படின்னு தோணுது. நம்ம இருந்து படிக்கலாமா? பேசாம ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடலாமா? இது என்ன வஸ்வாஸ்? ஷைத்தான் போடுறான். அந்த ஷைத்தான் இங்க பக்கத்தில் இருக்கானா? காணோம். அவன் என்ன? அவன் ஹன்னாஸ். ஹன்னாஸ் ஒளிஞ்சிருக்கிறன்னு அர்த்தம், சரியா? அவன் கண்ணுக்கு தெரியல. ஜின்களை யாராவது பார்க்க முடியுமா கண்ணால? நம்ம நேர்ல இப்லீஸ் ஒரு ஷைத்தான், ஒரு ஜின்னு, அவனுடைய கூட்டங்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள நேர்ல கண்ணால் அவங்களுடைய உண்மையான அவங்களுடைய தோற்றம் இருக்குதுல்ல. இப்ப மனிதர்கள் நமக்கு உண்மையானது. இப்போ எனக்கு ஒரு தோற்றம் இருக்குது, நீங்க பாக்குறீங்க. எனக்கு கண் எப்படி இருக்குது, முகம் இருக்குது, எப்படி இருக்குது, கை காலில் நான் எவ்வளோ ஹைட்டில் இருக்கேன், எவ்வளோ வெயிட்டில் இருக்கேன், ஒல்லியாக இருக்குன்னா குண்டா இருக்குன்னா எல்லாமே உங்களுக்கு பார்க்குறேன். இதுதானே என்னுடைய உண்மையான தோற்றம். விடுங்க, சரியா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அல்லாஹ்தாலா ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை கொடுத்துருக்கான், ஒரு தோற்றத்தை கொடுத்துருக்கான். ஜின்களுக்கு ஒரு நிஜமான தோற்றம் இருக்குது. அந்த நிஜமான தோற்றத்தோடு அவங்களுடைய அப்சல்யூட்லி அல்லாஹ் அவங்கள படைச்சிருக்கிற அந்த நிலையில நேரில் நம்மால் பார்க்க முடியாது. அவங்க அப்படி சில நேரத்தில் பாம்பாக, நாயாக, கருப்பு நாயாக, இப்படி பல மாதிரி உருவம் மாறி காற்றுல பறந்துக்கிட்டு இப்படி இருப்பாங்க.
அதுல ஷைத்தானா இருந்துகிட்டு மனசுக்குள்ள நுழைஞ்சு பல தப்பான எண்ணங்களை போடுறவங்கள தான் இந்த மறைஞ்சிருக்கிற அல் ஹன்னாஸ் சொல்றோம். பாருங்க, மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், மறைந்து கொண்டு மனதில், அதாவது ஹார்ட்ல ஊசலாட்டத்தை தப்பான எண்ணங்களை போடக்கூடிய ஷைத்தான்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு அர்த்தம். யார்கிட்ட? ரப்புன் நாஸ் ஆகிய மனிதர்கள் இறைவனாகிய அல்லாட்ட, மலிகுன்னாஸ் ஆகிய மனிதர்கள் ராஜாவாகிய அல்லாட்ட, இலாஹுன்னாஸ் ஆகிய மனிதர்கள் எல்லாரும் வணங்க வேண்டிய இறைவனாகிய அல்லாட்ட நாம எந்த ஷர்ரை விட்டு, எந்த தீமை, ஷர்னா என்ன? தீமை. ஹைர்னா நன்மை. அரபில குட் அப்படிங்கிறது ஹைர் சொல்லுவாங்க. பேட் அதாவது தீமை, எவில், அதுக்கு ஷர் சொல்லுவாங்க. மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், மறைந்து கொண்டு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தக்கூடியவனின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். அவன் எப்படிப்பட்டவன்னா, இங்க கேளுங்க, சரி, எப்படி அவன் தீமை ஏற்படுத்துவான்? அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ், அவன் மனிதருடைய உள்ளங்களிலே ஊசலாட்டத்தை, கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்தக்கூடியவனாக இருப்பான். ஓகே, மனிதர்கள் உள்ளங்கள்ல. அப்போ நாமெல்லாம் மனிதர்கள் தானே. நம்முடைய சுதூர்னா நெஞ்சு, நம்முடைய நெஞ்சுக்குள்ள கெட்ட எண்ணங்களை அவன் ஊதிக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த தீமை விட்டு நம்ம அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்கறதுக்கு இந்த சூறாவை ஓதுறோம். சரி, இந்த தீமையை ஷைத்தான் வந்து மறைஞ்சிருந்து ஊதுவான் இல்லையா, நமக்குள்ள போடுவான் இல்லையா, அப்போ அதை விட்டு தப்பிக்கணும்னா நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும். அதனால தான் நான் முதல்ல சொல்றேன், உங்களுக்கு ஒரு தப்பான எண்ணம் வந்துச்சுன்னா எது பத்தி இருக்கட்டும், முதல்ல அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். அல்லாஹ் பாதுகாப்பு தரலைன்னா நம்ம பாதுகாக்கப்படவே மாட்டோம். நம்ம சிக்கிக்குவோம், ஷைத்தான்ட்ட மாட்டிக்குவோம். ஷைத்தான் எப்படியோ நம்ம கவுத்துருவோம். அப்படி போட்டு 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 நம்ம எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ்ட்ட உதவி கேட்டு தொடர்ந்து இந்த சூறாவை ஓதுறோமோ அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிடும். சரி, இப்படிப்பட்ட வேலையை செய்கிறவங்க, மனசுல கெட்ட எண்ணங்களை வஸ்வாச தூண்டி விடுறவங்க ஜின்கள்ல மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. பாருங்க, மீனல் ஜின்னதி வன்னாஸ், அவர்கள் ஜின்களிலும் இருக்கிறார்கள், மனிதர்களிலும் இருக்கிறார்கள். அதனால மனிதர்களிலும் இருக்கிறார்கள், அதாவது நம்மளுடைய உள்ளங்கள்ல வஸ்வாசம் உண்டு பண்றவங்க, சைத்தான சிந்தனைய, சைத்தானுடைய யோசனைகளை நமக்குள்ள போடுறவங்க மனிதர்களிலும் இருக்கிறாங்கன்னு தெரியுதுல. அப்ப நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணுமா, கெட்ட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணுமா? என்ன, நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும். இல்லாட்ட உங்களுடைய உள்ளத்தை அவங்க கெடுத்துருவாங்க. கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் எங்க வேணாலும் இருக்கலாம், ஆனா கெட்ட ஃப்ரெண்ட்ஸ், கெட்டதை நமக்குள்ள தூண்டுறவங்க இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம ஒரு ஸ்டாண்ட்ஸ்ல இருப்போம், நல்ல விஷயத்தை நினைப்போம். ஏய் என்னடா அப்படிடா, அப்படிடா இப்படிடா இப்படிலாம் பேசுறாங்க இல்லையா, அப்படி அப்படி ராங்கா ஒரு தப்பா கைட் பண்றவங்களா இருப்பாங்க. இந்த தப்பா கைட் பண்றவங்கள்ட்ட நீங்க எச்சரிக்கையா இல்லைன்னு வைங்களேன், நீங்க சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். தப்பா கைட் பண்றவங்க, ஏன்னா அல்லாஹ் சொல்றான், இந்த மாதிரி வஸ்வாச உள்ளத்துல ஏற்படுத்தி தூண்டி வழிகெடுக்கிறவங்க ஜின்களிலும் இருப்பார்கள். அதாவது கண்ணுக்கே தெரியாத நம்மிடம் வரக்கூடிய ஷைத்தான் ஜின்கள் அவங்களையும் இருப்பாங்க, அதே மாதிரி மனிதர்கள்லையும் இருப்பாங்களா. அப்ப மனிதர்கள் நம்மோடு இருக்கிறவங்க தானே. அப்ப நம்மோடு இருக்கிறவங்களையும் இந்த வேலையை செய்யக்கூடிய ஷைத்தா வேலையை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. நம்ம உடனே எச்சரிக்கையாயிரும். நம்ம தொழிலுக்காக நினைச்சுட்டு இருப்போம், சட்டுன்னு ஒரு ஃப்ரெண்டு வருவான், ரொம்ப நம்மளோட ரொம்ப பழகின ஃப்ரெண்டு, நம்ம தொழில் கிளம்பலான்னு இருப்போம். அவன், ஏய் நான் ஒரு வீடியோ சரியான, நான் எப்படி இருக்கு தெரியுமா அந்த விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஃபோனை எடுத்து வருவான், கொடுத்துட்டு இங்கே பாரு எப்படிடா இருக்குது இது, நான் மட்டும் விளையாடுவோமா அப்படின்னா. அல்லது வயசுக்கு ஏற்ற மாதிரி, டேய் நான் ஒரு சினிமா பார்த்தேன், வா எப்படி இருக்கு தெரியுமா, அட்வென்ச்சர், அது பிளாக் பஸ்டர் அப்படின்னா. அப்படியா அப்படின்னு கேட்பான். நான் வேணாம், அதெல்லாம் பார்க்கலடா, அது நம்ம மைண்ட்ஸ் எல்லாம் டைவர்ட் பண்ணுடா, வேணாடா. இல்லைடா, அதில் நிறைய டெக்னாலஜிலாம் காட்டுறான், பார்த்தா அதில் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நாம் 2 பேரும் பார்ப்போம் அப்படிமா. அப்போ என்னன்னா, இந்த ஷைத்தான் என்ன செய்யும், நல்லா இருக்கிறவனையும் அவன் உள்ளத்தில் வஸ்வாசம் போட்டு
கெடுத்து குட்டிச்சோராக்கும், டைவெர்ட் பண்ணிருக்கோம். கடைசியில் அவன் அதை பார்ப்பான். அதுல இருந்து அடுத்து இன்னொன்னையும் பார்ப்பான். இதெல்லாம் இதுக்கு வந்து இது வெப் சீரிஸ் தான் அப்படிமா, இது சீரீஸா அப்படின்னா, ஆமா இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு அருமையா இருக்குது. ஆமாடா, எத்தனை எபிசோடு இதுக்கு? இந்த வெப் சீரிஸ் வந்து 7 வெப் சீரிஸ் இருக்குது. 7வது நேத்தா ரிலீஸ் ஆயிருக்குது. நீ 1 தான் பார்த்துருக்க, நான் 6 பார்த்துருக்கேன், நீ 7 நான் பார்க்க போறேம்மா. சரி நானும் பார்க்கலாம்டா. அப்படி 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 சைத்தான் என்ன செய்வான், டோட்டலி ராங் வேல அப்படியே கொண்டு போவான். அப்ப ஒளிஞ்சு ஒளிஞ்சு பார்க்கறது, அதை வந்து சாதாரணமாக நினைச்சுக்கிறது. இப்படியே பல விஷயத்துல சைத்தான் வந்து நல்லதிலிருந்து உங்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன மனசுல கெட்டதை போடணுமோ அதுக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணி போடுவான். சில நேரத்தில் நம்ம இதெல்லாம் பார்க்கல, நாம நல்ல டெக்னாலஜி, அது நம்ம நாலேஜ் ஜென்ரலாக ஜிகே இன்க்ரீஸ் ஆகும், நம்ம மூளை வந்து வளரும்பா அப்படிமா. அப்படி மூளை வளர்ந்து மண்டை விட பெருசாயிரும், மூளை வந்து மண்டை விட பெருசாயிரும். அந்த மாதிரி ஒரு கனவை இதுல இருந்து அப்படி இப்படி 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 என்னென்னமோ. நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன், சில எக்ஸாம்பிள்லாம் வெளியில சொல்லவே முடியாது, அசிங்கம் கேவலம். சில யூத் பீப்புள், டீனேஜ் பசங்க அசிங்கமான படங்களை பார்க்கறது, ரொம்ப டைவர்ட் ஆகிற மாதிரி ராங்கான அஃபேர்ஸ் கனெக்ஷன் வச்சுக்கிறது, இன்ஸ்டாகிராம் வழியா யார்கிட்டயாவது சேட் பண்ணிட்டு இருக்கிறது, எல்லா வேலையும் ஒருத்தன் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம், இன்னொருத்தன் தொத்தோம். இவன் இந்த பையன் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டா இருப்பான், இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டா இருப்பான், அப்படி கனெக்ட் ஆகி பாவங்கள்ல சாதாரணமா போய் விழுந்துகிட்டே இருப்பாங்க. இந்த எல்லா வஸ்வாசையும் வஸ்வாஸ் மூலமா சைத்தான் இதெல்லாம் வலை வீசுவான். வஸ்வாசனா என்ன? மனசுல கெட்ட எண்ணத்தை கொண்டு வர்றது. வஸ்வாசனா என்ன? மனசுல கெட்ட எண்ணம், கெட்ட எண்ணத்தை அப்படியே மாற்றி 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 கொண்டு வந்து அதில் நல்லது போலும் கெட்டது போல மாற்றி மாற்றி கொண்டு வந்து அதில் நம்ம கடைசியில் வீழ்த்திடுறதுனா அவ்வளோதான், கவுத்துறது நம்ம. இப்படிப்பட்ட வேலைகள் எல்லாம் சைத்தான் செய்வான். அந்த சைத்தான் வந்து மறைஞ்சிருக்குன்னு செய்துட்டு இருக்கிற ஜின்கள் மட்டும்தான் செய்வாங்கன்னு நினைச்சிடக்கூடாது, மனிதர்களும் செய்வாங்கன்ட்டு அல்லாஹ் தஆலா இங்கே நமக்கு உணர்த்துறான். அதனால தான் பாருங்க, அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ், அவர்கள் ஜின்களிலும் உண்டு, வன்னாஸ் மனிதர்களிலும் உண்டு. அப்போ நம்ம கெடுக்கிறவங்க, நமக்கு தீமையை கொண்டு வர்றவங்க ஜின்கள் மட்டும் இல்லை மனிதர்களும் கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த சூறா. அப்போ இந்த எல்லா ஜின்னு மனிதர்கள் இவங்களுடைய எல்லா தீமைகளை விட்டு நம்ம அல்லாஹ்ட்ட, அல்லாஹ் என்னை காப்பாத்து, எந்த ஜின்னு ஷைத்தான் மனித ஷைத்தான் இவங்களுடைய தீங்குலேருந்து நான் என்னை காப்பாத்துன்னு கேட்கறதுக்கு ஒரு அருமையான சூறா தான் சூரத்துன் நாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ். எல்லாரும் சொல்லுங்க, இன்னும் நல்ல சவுண்டா. மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாசில் خناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. அல்ஹம்துலில்லாஹ். இதான் என்னுடைய மீனிங்கை நம்ம படிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு திக்ரில் மிக மிக முக்கியமான இந்த சூறாவுடைய அர்த்தத்தை படிச்சிட்டோம் ஷார்ட்டா. அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்தது நாம இதுக்கு அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஆயத்துல் குர்சி பற்றி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா ஃபர்லு தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டியதில் ரசூலுல்லாஹ் சொன்னதில் ஆயத்துல் குர்சியும் இருக்குது. இது ஃபர்லு தொழுகைக்கு மட்டும் இல்லை, காலை மாலை திக்ரில் இருக்குது, நைட்டு படுக்க போகும்போது இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அதை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்தது குர்ஆன் திலாவத்.